ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடல் சுற்றுலா பொருட்காட்சிக்கு வந்திருக்கேன். இது வந்து டிசம்பர் 30 ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்ச் 10 70 நாளைக்கு நடைபெறும். இது வந்து டைமிங் டீட்டெயில்ஸ். இது வந்து பேக் சைட் கேட்டு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெரினா பீச் பக்கமாக வந்தால் இந்த கேட் வழியாக போகலாம். இது வந்து வண்டிங்க பார்க்கிங் பண்ணுற இடம். பேக் சைட் மெயின் கேட்டு என்ட்ரன்ஸு. இது வந்து டிக்கெட் கவுண்டரு. பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்ன பசங்களுக்கு 25 ரூபா. உள்ளே வந்துட்டோம். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்கள், அரசு துறைகள் அப்படின்னு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நீலகிரி வனத்துறை வச்சுருக்காங்க. பறவைகள், மான், யானை, ஆமை, இந்த மாதிரி செட்டிங்லாம் நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரசிப்பாங்க. எவ்வளோ அழகாக கூடு கட்டி உட்காந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரிஜினலாகவே தெரியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா காவல்துறை சம்மந்தப்பட்டது. இந்த இடம் பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாடு, பொல்யூஷன் எதனால் வருது அப்படின்றதுக்கு இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் பை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணால் அதனால் என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்றத இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா விவசாயம். அக்ரிகல்ச்சர் பற்றி வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து பாம்பன் பாலம். அப்புறம் திருச்சி விமான நிலையம், மதுரை, இந்த மாதிரி நிறைய ஊர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அநேகமாக 2-3 நாளில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாட்டு கச்சேரி நடக்கும் ஈவினிங் டைம். எவ்வளோ அழகான மீன்கள் பார்க்கலாம் வாங்க. நிறைய வெரைட்டி இருக்கும்.
பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட்டு கட் பண்ணால் ஃபஸ்ட்டு காவல்துறை, ஆவின், சென்னை மெட்ரோ ரயில், இது வந்து மின்சாரத்துறை. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் கவர்மெண்ட் அலுவலகங்கள் இதுவே வந்து பார்த்துட்டு இருக்கோம் பொம்மையை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே எல்கேஜி யூகேஜியிலேருந்து +2 படிக்கிற பசங்க வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் பசங்க. அப்போ தான் நாலேஜ் வளரும், அறிவு வளரும். இதெல்லாம் படிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இடம் கூட ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாமே உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து டெமோ மாதிரி வச்சு படிக்கிற பசங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட காட்டுறதுக்குன்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே. நீங்கள் போனால் கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். உள்ளே வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க இருக்கிறதுனால கேமரா அலோ கிடையாது. அதனால் நான் அந்த படம் எடுக்கலை. இது வந்து சதர்ன் ரயில்வே நண்பர்களே. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறது, ரேட்டினம் எல்லாமே அந்த சைடு தான் வரும். அப்பெல்லாம் காய போட்டிருக்காங்க. இப்போ நான் எந்த பக்கம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து பாரிஸு சென்ட்ரல் அதுலேருந்து வரும்போது இந்த வழியாக தான் வர முடியும். இதான் வந்து மெயின் கார் பார்க்கிங்கு, பைக்கு எல்லாமே அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள். அது வந்து டிக்கெட் கவுண்டரு. அந்த சைடில் வந்தால் இதுதான் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு தான் வரும். ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறது, அப்பளம், போண்டா, பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நேராக ரேட்டினம் அந்த சைடு போவோம். மேஜிக்கு எல்லாமே இருக்கும் இந்த சைடு. இங்கே வந்து நம்ம ஒரு தாத்தா கிட்ட 30 ரூபா டோக்கன் கொடுத்து சூப்பு வாங்கினோம். வெஜிடபிள் சூப்பு. எந்த சூப் வாங்கினாலும் 30 ரூபா அப்படின்னாரு. சூப் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே வந்தேன். இங்கே வந்து ஒரு இடத்துக்கும் டிக்கெட் இருக்கும். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போய் பார்க்க முடியும். டெல்லி அப்பளம். இந்த பேர் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா 4-5 கடை இருக்குது. இங்கே போய் அப்பளம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஒரு அப்பளம் வந்து 70 ரூபா அப்படின்னாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கோலி சோடா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. குடிச்சு பார்த்தேன். பானிபூரி, சோலாபூரி கடையில் போய் எதனா ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க.
இந்த கடையோட லிஸ்ட்டு. நான் சமோசா சுண்டல் வாங்கினேன், 80 ரூபாவாம். இவர் கடை பார்த்திங்கன்னா சென்னையிலேயே 3-4 இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னார் பாய். இவர் கடையில் என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். ஐஸ்கிரீம் கடை. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராட்டினம் பக்கத்துலேயே வரும். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா நாளும் கூட்டமாக தான் இருக்கும். சாயந்தரம் டைமில் முக்கியமாக சனி ஞாயிறு தான் நிறைய கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துல. குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய க்ரௌடாக இருக்கும்போது குழந்தைங்க கையை விட்டுட்டு வேறு எங்கேனா போயிட்டாங்கன்னா தேட விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போலீஸ் நண்பர்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும். பெண்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அப்போல்லாம் 70 ரூபா பாக்கெட்டு, உள்ளே வந்து 4 பீஸ் இருக்கும். நைட்டில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் லாங்லேருந்து. இங்கே வந்து மீன் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். மீன் பிரியாணிலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும், ஃப்ரை எல்லாமே. நம்ம போகும்போது பார்த்தோம் இந்த இடம் டான்ஸு கச்சேரி நடக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பரதநாட்டியம், கலை, டான்ஸு, பாட்டு, கச்சேரி இது எல்லாமே இந்த மேடையில் நடக்கும். நைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். முன்னாடி ஃபுல்லாக சேர் போட்டிருப்பாங்க உட்காந்து பார்க்குறதுக்கு. எக்ஸிபிஷன் ட்ரெயின், இதுலேயும் சவாரி போகலாம். சென்னை தீவுத்திடல் சுற்றுலா பொருள் காட்சி. இது வருஷம் வருஷம் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன்.
எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.